ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அற்புதமான ஆனி மாதத்தினுடைய அமாவாசையை பற்றிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையுமே சிறப்புமிக்க ஒரு அமாவாசை தான். அதில் ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தராயண காலத்தினுடைய கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை கடைசி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் மிகப்பெரிய விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா இந்த அமாவாசையில் தான் தீராத பாவங்கள் எல்லாம் தீரும். பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே என்ன பண்ணணும், முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த முன்னோர்களை வழிபாடுகள் செய்கிறத தவிர நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எப்படி தீரும், நம்மளுடைய ஏழரை சனியாக இருக்கட்டும், கர்ம வினைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கிறதுக்கு இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புமிக்க அமாவாசையாக இருக்குது. ஸோ அந்த அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருவது வழக்கம்தான். இந்த அமாவாசை திதி வந்தாலே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட இந்த ஆனி மாத அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணங்களுக்கும் தான தர்மங்களுக்கும் பரிகாரங்களுக்கும் வாழ்க்கையில் அப்படி ஒரு பலன் கிடைக்குமா. அதாவது நம்முடைய வினைகள் அனைத்தும் நீங்கி இன்னல்கள் அனைத்தும் நீங்கிறதுக்கு இந்த ஒரு அமாவாசை போதும். குறிப்பாக பித்ருதோஷம் மட்டும் இல்லைங்க, பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை, இப்படி பல வகையான பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்தித்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்குவதற்கு இந்த ஆனி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த அமாவாசையில் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறது நமக்கு சூப்பராக கை கொடுக்கும். அப்படி என்ன பரிகாரத்தை செய்யலாம், என்ன மாதிரியான பலன்களை நம்ம அடைய முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஆஷாட அமாவாசை இல்லைன்னா ஆனி அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த அமாவாசை ஆனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது ஜூன் மாதம் 25ஆம் தேதி வந்திருக்கு. இதாவது கும்பம், மீனம் மற்றும் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டினுடைய பாதிப்பு பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலக செய்ய வேண்டிய தானங்கள், பரிகாரங்கள் மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி இந்த பதிவில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே முக்கியமானது தான், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒருவருடைய துன்பங்கள் நீங்கணும் அப்படின்னா இந்த அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் ரொம்பவே முக்கியமானது. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, கோவில்களில் அபிஷேகம், அன்னதானம் செய்கிறது, இதெல்லாம் கஷ்டங்களை நீக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரம்னா இதுதாங்க. அது மட்டும் இல்லாமல் முடிந்தவர்கள் அமாவாசை நாளில் புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவாங்க. அங்கே ஆறு, குளம், கடல் இதிலெல்லாம் புனித நீராடி தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு வழக்கமான விஷயந்தான். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய மனதார நீங்கள் உங்களுடைய பித்ருக்களை நினைத்து வணங்கிட்டு உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். இப்படி 3 முறை நீங்கள் அதில் கடல்லையோ ஆறு குளத்துலையோ மூழ்கி பிரார்த்திக்க செய்யும் பொழுது சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கடைசியாக தண்ணீருக்குள்ளே மூழ்கி எழுகிறப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த 2 கையாலையும் அந்த தண்ணியை ஏந்தி பிடிச்சிட்டு பகவானே என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் போக்கி கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியை நம்ம அப்படியே விடணும். இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான், கண்டிப்பாக செய்யுங்க. இது இல்லாமல் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். பொதுவாக ஏழை எளியவர்களுக்கு இந்த நாளில் அன்னதானம் கொடுக்கறது நம்மளுடைய கர்ம வினைகளை எல்லாத்தையும் போக்கி கொடுக்கும். அப்படி இந்த ஒரு காலத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செய்து பாருங்கள். அதோடு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் தேவைப்படக்கூடியவர்களுக்கு பால், அரிசி இது போன்ற பொருட்களை அன்றைய தினத்தில் தானமாக கொடுக்கலாம். இதனால் பித்தர்களுடைய கோபங்கள் நீங்கி அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் சந்தோஷமாக வழி நடத்துறதுக்கு இந்த எளிமையான பரிகாரங்கள்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கட்டாயமாக இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யுங்க. இதை தாண்டி என்ன மாதிரியான பலன்கள் மேசராசினியர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா,
சொந்தங்களால் பிரச்சனை இல்லைன்னா சொத்து பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு. மேலும் அவருடைய பார்வை எங்கே பதியுதுன்னா சனி மற்றும் ராகுவின் மீது வந்து பதிய போகுது. இதனால் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். குறிப்பாக சொந்தங்களை வந்து அனுசரித்து போங்க. அப்போ தான் அமைதியாக இருக்க முடியும். கருத்து வேறுபாடுகள், பணப்போராட்டம், கடமையில தொந்தரவு இது எல்லாமே இருக்கக்கூடிய நேரம்தான். இருந்தாலும் நீங்கள் தான் வந்து கரெக்டாக வந்து இருந்துக்கணும். பிள்ளைகள் சம்மந்தமாக ஒரு சில விரயங்கள் வந்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது போன்ற நேரங்களில் உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்றத கரெக்டாக தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஆனி மாதம் அமாவாசை வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்துடுறாரு. புதன் சகாயஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் இப்போ வரக்கூடிய இந்த நேரம் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் எல்லாமே படிப்படியாக வந்து நிறைவேற ஆரம்பிக்கும். வசதியான வாழ்க்கையை அமைத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. அந்த முயற்சி வந்து இப்போ கை கொடுக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் வந்து விலக ஆரம்பிச்சிடும். வீடு கட்டணும் மற்றும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த டைமில் நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும். அதுக்காக நீங்கள் கடன் கேட்டு வங்கியில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே வந்து கிடைக்கும். அதோட பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் வந்து எடுக்கலாம். அதுவும் வந்து கைகூடும். இது இல்லாமல் நீங்கள் கட்டிடங்களை வந்து கட்டிகிட்ருக்கீங்க, பாதியில் வந்து நின்றுட்டுருக்கு அப்படின்லாம் கவலைப்பட்டுட்ருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டு முழுமையடைய ஆரம்பிக்கும். எதிர்மறை சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு அலமோதிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்களே தான் உங்களுக்கு நேர்மறையான சிந்தனைகளை வந்து வளர்த்துக்கணும். அதற்கான முயற்சிகளை வந்து செய்யணும். அதோடு பார்த்திங்கன்னா ஜூன் 25க்கு அப்புறமா, அதாவது ஜூன் 29ல் சுக்கிரனுடைய பயிற்சி இருக்குது. சுக்கிரன் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு. தனாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பொன்னான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் பணம் பல வழிகளில் உங்களுக்கு வரும். பணம் கையில் வந்து நிரம்பி இருக்கும். அதாவது 25ஆம் தேதிக்கு அப்புறமா சூப்பராக இருக்கும். அமாவாசைக்கு அப்புறமாவே நல்லபடியாக இருக்கும். இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகைகள் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வெற்றிகள் வந்து கிடைக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். மேலும் இந்த நேரத்தில் நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்யாண வயதடைந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தை வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவலை வந்து உங்களுக்கு நீங்கும். அதே சமயம் சுக்கிரனுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு நீங்கள் யோக பலம் பெற்ற நாளில் போயிட்டு வழிபாடுகள் செய்கிறது சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். கண்டிப்பாக செய்யுங்க. அப்படி வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அக்கறை காட்டாத காரியங்களில் கூட ஆதாயம் கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதோடு பார்த்திங்கன்னா மாதம் முழுக்க கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை சிம்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வந்து பார்க்குறாரு. சனியோடு ராகுவும் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் உருவாகலாம். புதுசாக வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு தாமதம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதி நெருக்கடிகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ பிறரை நம்பி நீங்கள் ஒப்படைக்கக்கூடிய பொறுப்புகள் வந்து நடக்காமல் கூட போகலாம். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த டைமில் நடக்கும். கடன் சுமை அதிகமாக இருக்கும். இதனால் ஒரு சிலருக்கு வாங்கிய சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படும். ஆனால் என்ன நடந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் மேசராசினியர்களே இந்த டைமில் முடிவுகள் எதையும் எடுத்துடாதீங்க. சிந்திங்க, பொறுமையாக இருங்க. இது போன்ற நேரங்களில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது சனிக்கு உரிய பிரார்த்தனைகளை வந்து செய்யுங்க. சனி பகவானே நான் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்துடுங்க அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் பிரார்த்தனைகள் வந்து செய்கிறது உங்களுக்கு முழுமையான ஒரு நிவாரணமாக இருக்கும். கட்டாயமாக எந்த ஒரு ராசிக்காரர்களாக இருந்தாலுமே சனி பகவானால் நீங்கள் பாதிப்புகள் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் தான் வந்து காரணமாக இருக்கும். நீங்கள் அது செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப தான் பலன்களை வந்து பார்ப்பீங்க. அதே பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி தான். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இருக்கணும், வியாபாரம் தொழிலெலாம் வந்து சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் பொறுமையாக மட்டும் இருந்தீங்க அப்படின்னா போதுங்க, சிறப்பான பலன் கிடைக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் குறிப்பாக மேசராசினிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு பொறுமை அப்படின்றது இருக்கவே இருக்காது. எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு அவசரமாக எல்லா விஷயத்தையும் வந்து செய்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் இந்த டைமில் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. கலைஞர்களுக்கெல்லாம் ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு படிப்பில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். இந்த டைமில் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ பார்த்து நிதானமாக செலவு பண்ணுங்கள். உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்றவாறு செலவுகளை செய்கிறதுக்கு திட்டமிட்டுக்கோங்க. அது உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு சில தாமதங்களை கூட ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயத்துலலாம் பெண்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அமாவாசைக்கு அப்புறமா பல வழிகளில் பல மாற்றங்களை சந்திக்க இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களே, பாதிப்புகள் நீங்குவதற்கு கட்டாயமாக அமாவாசை வழிபாடுகள் செய்யுங்க.
உங்களுடைய முன்னோர்கள் தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. அதனால் அவங்கள வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. ஏழரை சனியாக இருக்கலாம், அல்லது காலத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், எல்லாம் தீர்வதற்கு இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசை. ஸோ கண்டிப்பாக வழிபாடுகள் செய்து நல்ல ஒரு பயனை வந்து பெற்றுக்கோங்க. இந்த பதிவில் மேசராசி நேயர்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது, என்னென்ன வழிகளில் நீங்கள் நன்மைகள் அடைய போகிறீங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.